அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் செய்தியில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் மனைவி வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை கொடி என்ற தலைப்புல ஸ்தோத்திரம் அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்து குடும்பத்தை கட்ட வேண்டும். அதுல முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூணாவது கட்டம் சொல்லி முதல் கட்டம் ரட்சிக்கப்படாத கணவர், ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு கணவர், துன்மார்க்கனா ஜீவிக்கக்கூடிய ஒரு கணவர், அப்படிப்பட்டவங்க மத்தியில எப்படி மனைவி இருந்து குடும்பத்தை கட்ட முடியும் என்பதை குறித்து நான் சொன்னேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு கட்டம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டவர் ஆனா பாதி ரட்சிப்பு பாதி உலகம். சர்ச்சுக்கெல்லாம் போக தடைப்பட மாட்டாரு, ஆனா அவர் எதுவுமே ஆவிக்குரிய கருத்துல ஒத்துழைக்க மாட்டாரு, எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு, உடன்பட மாட்டாரு, ஈகோ பிரச்சனை வேற, சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இந்த மத்தியில நான் எப்படி நான் ஒரு நல்ல மனைவியா இருந்து குடும்பத்தை கட்டுவது என்பதை குறித்து போன வாரத்துல நான் அதை குறித்து சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூடியூப்ல கூட மெசேஜ் இருக்கிறது, அதை போட்டு நீங்க கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்க. இப்ப இன்றைக்கு எப்படின்னா அதாவது நான் லாஸ்ட் மூணாவது பாயிண்ட் எப்படி போட்டேன்னா, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃப். அப்படி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஒருத்தங்க கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உலகத்துல எங்க தேடி போனாலும் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கிடையவே கிடையாது, பர்ஃபெக்ட் ஒய்ஃப் கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவர் தான் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அல்லேலூயா. சர்ச் கூட இப்பதான் மாறிட்டு இருக்குது. நிறைய சர்ச் எடாகுடமா இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த சபையை அவர் பொறுப்படுத்திருக்கனால கண்டிப்பா அவருக்கு ஏற்ற மனவாட்டிய மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஊழியக்காரங்க கடமை என்னன்னா, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைய அவர் கொடுக்கிற பிரகாரமாக கரெக்டா சர்ச்சுக்கு சொல்லிட்டே இருந்தா போதும், சர்ச்சை கரெக்டா ஜெபிக்க வச்சா போதும், சர்ச்சை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள கரெக்டா நடத்திட்டா போதும், சபைய மாத்துற வேலை அவர் பார்த்துப்பாரு. கண்டிப்பா சொல்றேன், 100% பக்கா ரிசல்ட் இருக்கும். ஏன்னா செய்கிறவர் அவர். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல எல்லாம் நாங்க எங்க வீட்டுல ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கினா கூட நாங்க பார்ப்போம், இது ஜப்பான் மேக்கா ஜெர்மனி மேக்கான்னு பார்ப்போம். சோத்திரம். சைனா மேக்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இப்ப சைனா கொஞ்சம் குவாலிட்டி வந்தது. அப்பெல்லாம் சைனானாலே வாங்க மாட்டாங்க. இந்தியானா வாங்கவே மாட்டாங்க. சைனா கூட வாங்குவாங்க, இந்தியானா வாங்கவே மாட்டாங்க. ஃபாரின் இருந்தா தான் ஒரு டேப் ரெக்கார்டர் கூட வாங்குவாங்க. அப்பெல்லாம் பழைய ஆட்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். எலக்ட்ரானிக் திங்ஸ்னா ஜப்பான் மேக்கா இதுவாவா அப்படின்லாம் கேட்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவங்களே இவ்வளவு பர்ஃபெக்டாக சில பொருட்களை தயாரிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் தயாரிக்கிறாரு, பர்ஃபெக்டா இல்லாம போயிடுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் அப்படி உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஓரளவு நான் என்ன சொல்றேன், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள என்ட்ரானவங்க அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள, ஒரு பரிசுத்தமாக கூடிய ஒரு காரியத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துக்குள்ள நுழைந்து போகக்கூடிய ஒரு புருஷன், ஒரு மனைவி, அவங்களுக்கு நான் இந்த செய்தி தான் மூணாவது பாயிண்ட். அதை தான் என்னால போட முடியும். நான் பர்ஃபெக்ட்னு பார்த்துட்டு 10 நிமிஷம் மண்டையை சொல்லி இருந்தேன், எங்கடா பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, யாருமே பர்ஃபெக்ட் இல்லையே அப்படின்னு. அப்ப அதனால ஆண்டவருக்குள்ள, அந்த ரட்சிப்புக்குள்ள, ஆண்டோட திட்டத்துக்குள்ள நுழைந்த புருஷன் மனைவி என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா நிறைய இப்போ கர்த்தர் கிருபையில சபையில வைத்து திருமணங்கள் நடக்கிறது. ஊழியக்காரங்க உங்க திருமணம் நடத்துறோம். சபையில இருந்து பெண் பார்க்கப்படுகிறது, மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது, அந்த விதத்துல திருமணம் நடக்குது. அப்போ இப்படி நடந்தும் கூட சில குடும்பங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது, விட்டு கொடுக்க முடியாத காரியம் இருக்குது, மன்னிக்க முடியாத காரியம் இருக்குது. இன்னும் நிறைய குடும்பங்கள் ஒரு மாதிரி போகுது. அதனால இந்த குடும்பங்கள் இனி வாலிப பிள்ளைகளா இருக்கக்கூடிய தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள், இவர்கள் வரும் நாட்களில் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில சத்தியங்களை சொல்லி இன்னைக்கு பிரசங்கத்தை கொண்டு போகலாம் இருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். சத்தமான சொல்லாமா? திரும்ப எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா.
ம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெண்களை தேடுறதோ யோசிக்கிறதோ இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் நிறைய கிடையாது. நிறைய ஊழியம் செய்கிற குடும்பங்கள்லையும் அது கிடையாது. எல்லாரும் சொசைட்டியை பார்த்து, டிவியை பார்த்து, மொபைலை பார்த்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுக்குள்ள ஆண்டவர் கட்டாத ஒரு கோட்டையை அவங்க கட்டி வைத்திருக்கிறபடினால தேவனுடைய திட்டம் அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறாமலே போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையை கட்டணும்னா உங்க மனசுல இருக்கிற கோட்டையெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் உடைச்சாதான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. God should build your house. God should build your family. God should build your life. அவர் கட்டணும் அப்படின்னா you should destroy all the buildings, all the fortress what you have constructed in your mind. உங்க மைண்டுக்குள்ள நீங்க கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளை நீங்க உடைச்சாதான் கர்த்தருடைய கட்டுமான பணிகள் உங்க வாழ்க்கையில நடைபெறும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்ப நல்ல ஊழியம் செய்றாரு, பெங்களூர்ல ஊழியம் செய்றாரு. அவர் அவர் ரொம்ப அழகா இருப்பார் பாஸ்டர். அப்ப அவருக்கு பொண்ணு பார்க்கணும் சொன்ன பேச்சு ஆரம்பிச்சோன்னே இவர் போய் என்ன பண்ணிட்டார், ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. ஆண்டவரே தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு போட்டிருக்க. ஆண்டவரே நான் கேட்கிறப்பா, அவர்கிட்ட கேட்கும்போது தெளிவா கேட்கணும்னு போட்டிருக்கேன். அதனால நான் தெளிவா கேட்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், அந்த மாதிரி பொண்ணு வேணும், எனக்கு அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது இதுன்னு பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு கிட்டத்தட்ட 3 பக்கம் முன்னும் பின்னும் 3 பேஜ் ஃபுல்லா எழுதிட்டாராம். வச்சு ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம். எத்தனையோ 40 நாள் ஃபாஸ்டிங். அது என்னமோ அவரு ரொம்ப பயந்துட்டார் போல இருக்கு. ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ண கர்த்தர் என்ன பண்ணாரா, நீ ஊழியக்காரன் தானே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, உனக்கு இதுக்கு இந்த பாயிண்ட் அடி. உடனே என்ன ஆண்டவரே அடி அடிச்சாரா. தினமும் ஜெபம் பண்ண பாயிண்ட் 3 பேஜா இருந்தது 3 வரியாக மாறினதா. இது நான் எதையுமே கூட்டி குறைச்சு பேசல. உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருந்தா அந்த பாஸ்டர் யாரு, இன்னைக்கு அவர் எப்படி ஊழியம் செய்யறாரு நான் காட்டுறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்க முடியாம இருக்குன்னு சொன்னா, அவர்கள் மனதுக்குள்ள நிறைய மனக்கோட்டைகளை வைத்துக்கொண்டு செயல்படுகிறபடினால அவங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறாமலே போயிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்கன்னு யார் ஜெபிக்கிறீங்களோ அவங்க மைண்டுக்குள்ள இருக்க கோட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு பிளைனா டிரான்ஸ்பரண்டா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்க என்ன சொன்னால் நீங்க எனக்கு நன்மையான என்ன காட்டிலும் எனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் நீங்கப்பா. நிறைய பேருக்கு சந்தேகம், ஆண்டவர் எடகுடமா இதை பண்ணிடுவாரோ, ஆண்டவர் எடகுடமா பண்ணிடுவாரோ, அவரை நம்புனா அவர் செய்வாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் அவங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு தங்களை முற்றிலுமாக விட்டு கொடுக்க ஆயத்தமாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே? ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானது செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க நினைப்பதை காட்டிலும், நீங்க உங்களை குறித்து நினைக்கிற நினைப்பை காட்டிலும் அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் பெரிய நினைவுகள்னு பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. நீங்க மனுஷாக்கள் வச்சிருக்கிறது என்ன, அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வசதியான இதா இருக்கணும். அவங்க மைண்டுக்குள்ள அதுக்கு லாஸ்ட்ல தான் நீங்க இப்ப மேரேஜ் இதுலயே பாருங்களேன், வர அந்த அப்ளிகேஷன்லயே பாருங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கடைசியா we are expecting a spiritual girl லாஸ்ட்ல. அல்லேலூயா. பெண்கள் ஆண்களை விட ரொம்ப கெட்டு போயிருக்கிறோம் இன்னைக்கு பெண்கள் தான். நிறைய போட்டு கட்சியில ஒரு இதை போட்டு விட வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் சொல்றாரு, என்ன நீங்க அசட்டப் பண்ணா நானும் உங்களை அசட்டப் பண்ணுவேன், என்ன கனம் பண்ணா நான் உங்களை கனம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. யாரு எந்த காரியத்திலும் கர்த்தரை கனப்படுத்தி செயல்படுறீங்களோ, அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன். நான் சில இடத்துல நான் பார்ப்பேன், சில அரேஞ்சு மேரேஜ் தான்,
பெற்றோர் தான் பார்த்து வச்சிருப்பாங்க. ஏடா கூடமா முடிஞ்சிருக்கும் அந்த கல்யாணம். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோரோட மைண்ட் சரியில்லை. அவங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற கிரைட்டீரியாஸ் நல்ல கிரைட்டீரியா கிடையாது. அது தேவன், அது சில இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களே விரும்பி செயல்படுற காரியம் கூட சிலதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த பெற்றோர் பார்த்து வச்சு ஏடாவடமா இருந்த நிறைய கல்யாணத்தை நான் பாக்குறேன். அது காரணம் என்னன்னா, பெற்றோருடைய மைண்ட்ல கர்த்தருக்கு அடுத்த காரியம் முக்கியத்துவம் கிடையாது. அவங்களுக்கு மைண்ட்ல வேற, அல்லேலூயா, ஜாதி, பணம், அந்தஸ்து, இப்படி அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்படி வச்சு அதை சொல்லு. அது இதெல்லாம் ஏன் வச்சு இப்படி இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் தப்பா பண்ணிடுவாரு, ஆண்டவர்கிட்ட ஃபுல்லா நம்பினா அவர் ஏடா கூடமா எதனா பண்ணிட போறாரு, அப்படி சந்தேகப்படுறவங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் நன்மை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதனால பெற்றோர் பெண் பார்க்குறவங்கள மாப்பிள்ளை பாருன்னா முதல்ல பெற்றோர் முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் மைண்டை நம்முடைய சித்தத்தின்படி என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை கர்த்தர் கரெக்டா நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாரை பிரியப்படுத்துறதுக்காக செய்ய வேண்டாம், மற்றவங்க நம்மளை சாட்சி சொல்லணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கை அது நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதுமானது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் உங்களை பத்தி சாட்சி சொன்ன அவசியம். உங்களுக்கு உங்க மனசாட்சி, நான் இந்த விஷயத்துல ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த விதத்திலும் நஷ்டப்பட்டு போக கூடாது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். சரி, இப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ அவள் எப்படிப்பட்டவளா அவள் இருக்கிறா என்று சொல்லி பார்க்கும்போது, எனக்கு இங்க வந்திருக்கிற சகோதரிமார்கள் எல்லாரும் கேட்கட்டும். ஏன்னா ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த சந்ததிக்காக ஜெபம் பண்ணுவாங்கல்ல. இப்ப இருக்கிற சகோதரிமார்கள் என்ன இப்படி மாத்துங்கப்பான்னு ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். எப்படிப்பட்டவளா இருப்பாள்? 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படின்னா, லைஃப் டைம் அந்த ஹஸ்பண்டுக்கு கமிட் பண்ணக்கூடியவள், ஒப்படைக்கக்கூடியவள், சப்மிட் பண்ணக்கூடியவள். அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. A woman with noble character is who commit her whole life to her husband. அந்த கணவருக்கு, அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், இது யாருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வந்த ஹஸ்பண்ட். Hallelujah. The husband who is inside the plan of God, the husband who have got the salvation. ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவருக்கு உள்ள மனைவிக்கான இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரட்சிக்கப்படாத புருஷன்லாம் எப்படின்னா, எனக்கு அப்படி அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்தரு, அந்த ராஜா பேர் என்ன, ஆகாஸ்வேரு ராஜா. இந்த ஆகாஸ்வேரு ராஜா ரட்சிக்கப்பட்டவனா? அவன் ஆண்டவரை தேடுறவனா? கிடையாது. ஆனா அங்க இருந்து எப்படி தேவ சித்தத்தை செய்தா பாருங்க. யாரு? எஸ்தரு. அங்கெல்லாம் ரொம்ப, ஏன்னா இந்த இவளை நாபாலுடைய மனைவி அபிகாயில குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவள் எப்படி இருந்தாலும் ரூபவதியும் மகா புத்திசாலியும். அப்படி இருந்தா தான் முடியும். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க இந்த வசனத்தை எடுத்துமே அங்க போட. டோன்ட் டேக் திஸ் வேர்ட் ஃபார் அன்சேவ்டு இது ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. அதாவது ரட்சிக்கப்படாத கணவர், துன்மார்க்கமான கணவர், அவங்களுக்கு நீங்க இதை எடுத்துன்னு போக முடியாது. அங்க நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும். ஆனா எந்த தவறும் செய்யக்கூடாது. ஆமென். சத்தமலே சொல்லுங்க. எஸ்தர் எப்படி இருந்தா பாத்தீங்களா? அந்த கணவர் கிட்ட கூட ஜெபம் பண்றா, ஆண்டுக்கு பயந்து இருக்கிறா, அப்படிதான் அவ ஜீவிச்சா. ஆமென் சொல்லாமா? சோ அப்படிப்பட்ட இடங்கள்ல இன்னொன்னு, உங்க கற்புள்ள நான் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், அந்த எஸ்தருடைய நடக்கை அந்த ஆகாஸ்வேரு ராஜாவை கவர்ந்திருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகு என்பது வெறும் முகத்துல மட்டுமல்ல, அவருடைய நட உட பாவனைகள், அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின், அந்த பரிசுத்தம், அந்த மென்மையான கேரக்டர்ஸ், இது ஒரு பெண்ணுக்கு மிகவும் அழகு சேர்க்கிற விஷயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சா கூட கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, அப்படிப்பட்ட இதா இருக்கு.
ஆனா அன்னைக்கு எஸ்தருக்குள்ள அப்படிப்பட்ட நல்ல சுவாபங்கள் இருந்தது. ஆமென் சொல்லலாமா? அதனால்தான் ராஜா அவள் என்ன கேட்டாலும் செய்கிற அளவுக்கு அவன் இருந்தான். ஆமென் சொல்லலாமா? இப்போ ஆணுடைய திட்டத்துக்குள்ள வந்தாச்சா? அப்படிப்பட்ட கணவன் புருஷன் மனைவி ஆயாச்சா? அங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவி லைஃப் டைம் தன்னுடைய ஹோல் லைஃப அந்த ஹஸ்பண்டுக்கு கமிட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அது சரியாவாது. அப்படிப்பட்ட ஒரு மனைவியை தான் புருஷன் நம்புவான். லைஃப் சில பேர் கொஞ்சமா கமிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபுல்லா கமிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சமா அவங்களுக்கு ரொம்பலாம் அப்படி அவங்க ஹஸ்பண்டுக்காக வாழ்ந்துட முடியாது, ரொம்பலாம் ஹஸ்பண்டுக்காகலாம் சகிச்சிட முடியாது, ரொம்பலாம் பாடுபட்டுற முடியாது. அப்படிலாம் பட்ட மனைவிய எந்த புருஷனும் நம்ப மாட்டான். ஆனா இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னை முற்றிலும் தன் புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும், அல்லது இவள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அந்த புருஷனுக்கு அவன் என்ன செய்யறாளா? என்ன படிச்சீங்க? சத்தமா சொல்லுங்க. நன்மையை தவிர அவ எதுவுமே செய்ய மாட்டாள். அந்த புருஷனுக்கு துரோகமாக, புருஷனுக்கு பாதகமாக அவள் எதையுமே செய்ய மாட்டாள். ஹல்லேலூயா, சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம், 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். ஏன் பண்ணா? சவுலுக்கு தாவீத பிடிக்காது. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நல்ல எண்ணத்தோட கொடுக்கல. அவன் மாமனாரு தாவீதுக்கு ஒரு சவால் வைக்கிறான். இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், தான் பிள்ளைகளுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளையோட இதை பார்ப்பாங்க. மாப்பிள்ளை டாக்டர் படிச்சிருக்கிறாரா, அமெரிக்கா மாப்பிள்ளையா, மாப்பிள்ளை என்ன முடிச்சிருக்கிறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அந்த மாதிரி கிரைட்டீரியா. ஆனா சவுல் என்ன இது கொடுத்தான் அப்படின்னா, பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை யாரு கொண்டு வராங்களோ அவங்க தான் என்னுடைய மகளுக்கு மனைவின்னு சொல்லி இது பண்ணி, தாவீது அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷமமான ஒரு பரீட்சை ஒண்ணு வச்சார். ஆனா கர்த்தர் நல்லவர். தாவீது தன் ஆட்களை கூட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணி பெலிஸ்தரோட நுனித்தோலை கொண்டு வந்து எண்ணி கொடுத்தாப்புல. ஹல்லேலூயா. சவுல் பயந்துட்டாப்புல. கட்சியில வர வழி இல்லாம தன் பெண் மகள் மீகாளை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். அப்போ அப்படி அந்த மீகாளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மாமனார் பிளான் பண்றாரு. என்னடா பெலிஸ்தர 100 நுனித்தோல் எதுக்கு கேட்டான்னா, இவன் போயிட்டு அங்க அடிபட்டு சாவட்டும். இவன் வந்து இந்த தாவீதை பார்த்தா சவுலுக்கு வயிறா எரியுது. அவன் உயிரோடு இருக்கிறத பாக்குறதுக்கு அவன் சவுல் விரும்பல. அவன் செத்துடணும், அவன் செத்துட்டாதான் நல்லது அப்படின்னு. ஏன்னா இப்ப இஸ்ரவேல் முழுவதும் தாவீதை புகழ்ந்து பாடினது, அவனை பெருசா பார்க்கிறது சவுலுக்கு வயிறு எரியுது. அதனால சவுலுக்கு தாவீது என்ன பண்ணணும்னா சாவணும், தாவீது சாவணும். அவனை சாவடிக்கிறதுக்கு திட்டம் போடுறான். இவன் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் பயங்கரமா இருக்கிறான் தாவீது. அதனால இவனை எப்படிடா கொல்றதுன்னு பார்த்துதான் இவனை வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி 100 நுனித்தோலை கொண்டு வந்தான்னு ஓடுவான், போவான். போயிட்டு எப்படி கொண்டு வரான் பாப்பான் 100 நுனித்தோல் வெட்டி சாவடிச்சிருவானுங்கன்னு போனா, அப்படிதான் சாவட்டும் தான் அமிச்சான். ஆனா உயிரோட வந்துட்டான். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். வந்தா 100 நுனித்தோலை எடுத்துக்கிட்டே வந்தான். இப்படிதான் அவன் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆனான். இப்போ என்னடா இவன் சாவான்னு பார்த்தா சாவாம மருமகன் ஆயிட்டான். இவனை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவனை கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க. அப்ப மீகா என்ன பண்றா, தாவீதை ரொம்ப நேசித்தாள். தாவீது கிட்ட சொல்றா, தாவீதே நீங்க வந்து ஓடிடுங்க, போயிடுங்க, ஸ்தோத்திரம், நான் வராட்டா கூட பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, நம்ம இப்போ ட்ரெயின் ஃப்ளைட்டா இருக்குது கூட சேர்ந்து போறதுக்கு. அப்போ அவன் காடு ஃபுல்லா எங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடணும். ஓடிடுங்க, எங்க அப்பா வந்து நாளைக்கு நீங்க இங்க இருப்பீங்கன்னா நீங்க கொலை செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ற வாசிங்க பார்க்கலாம்.
இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். அவன் தூங்குற மாதிரி ஒரு கட்டில்ல இது போட்டு பொம்மை வச்சு நம்ம விளையாடுவோம். அதை அன்னைக்கே செஞ்சிருக்கிறான் மீகாள் தாவீதை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்தை நிறைய பெண்கள் திருமணமாகி புருஷனோடு வந்தா கூட அவங்க இருதயமும் மனசெல்லாம் எங்க இருக்கணும்? அப்பா வீட்லயே இருக்கும். அங்க அந்த சப்போர்ட் ஃபுல்லா அப்பாக்கே இருக்கும். இங்க உட்காந்துக்கிட்டு அங்க வக்காலத்து வாங்கிட்டு இருப்பாங்க, இங்க உட்கார்ந்து அவங்களுக்காக பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக செயல்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில அம்மா சொல்லி விடுறது, அவன் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடு, நான் கரெக்டா என்கிட்ட எதுவுமே மறைக்காத, என்கிட்ட எதுவுமே. அந்த அட்வைஸே தப்பான அட்வைஸ். அல்லேலூயா. புருஷன் சொல்றதெல்லாம் என்கிட்ட சொல்லிடு, அது என்ன பண்ணாலும் சொல்லிடு. அல்லேலூயா. அப்போ அந்த லைஃப் டைம் தன்னை கமிட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனைவியை தான் புருஷன் நம்ப முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மீகாள் திருமணமான புதுசுலேயே தன் தகப்பனுக்கு இவனை பிடிக்கல, தகப்பனுக்கு இவன் ராஜ்யபாரத்துக்கு போட்டியா தாவீது இருக்கிறான் என்று ஸ்தோத்திரம் இந்த மீகாள் ஸ்தோத்திரம் தன்னுடைய தகப்பனுக்கு தான் குடும்பத்துக்கு அவன் சப்போர்ட்டிவா இல்ல, அவன் என்ன பண்ணா தாவீதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான். சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. கொல்லணும்னு வரும்போது விட்டு கொடுக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு சதிக்கு அவன் உடன்படலாமா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் மனைவிமார்கள் திருமணம் பண்ணி முடித்து வந்தது பிற்பாடும் எவ்வளவு தூரம் நீங்க புருஷனுக்கு உண்மையா இருக்கிறீங்கன்றது யோசித்து பாருங்க. எத்தனை பேரோட இறுதியம் இன்னும் அதான் பைபிள்ல சங்கீதத்துல வாசிக்கிறோம், நீ உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணு, மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கணும். இங்க வந்த பிற்பாடு அம்மா வீட்டையே நினைக்கிற பெண்கள் கட்டாயமாக குணசாலியான நற்குணசாலிகளாக குணசாலியான ஸ்திரீயாக இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ஃபர்கெட் யோர் பேரண்ட்ஸ் ஹவுஸ். நீ அதை மறந்து இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், இதுதான் என் குடும்பம், இங்கதான் நான் வாழ வந்திருக்கிறேன். சில பேர் என்ன பண்றதுன்னா இங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அம்மா குடும்பம் டெவலப் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் டோட்டலி ராங். தவறான காரியம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க. அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்களா, நீங்க உதவி செய்யறீங்களா, அதை கட்டாயம் செய்யணும். தாயோ தகப்பனோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, மருந்து மாத்திரை கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல, இதெல்லாம் நீங்க கட்டாயம் பண்ணணும். பண்ணலன்னா கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பார். அது மறுமானம் இருந்தா கூட அதை செய்யணும். செய்யலைன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் செய்து கொள்ள. ஆனா உட்கார்ந்துக்கிட்டு இங்க சொரண்டிக்கிட்டு அங்க டெவலப் பண்றதை உட்கார்ந்து கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தா அது நீங்க குணசாலியான ஸ்திரீ கிடையாது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அப்ப எந்த குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கிறீங்களோ, எங்க இருக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு செயல்படுகிற ஸ்திரீகள் தான் யாரு? குணசாலியான ஸ்திரீகள். சோத்திர கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 1-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31:1 வாசிப்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். யாக்கோபு அவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட 14 வருஷம் 21 வருஷத்துக்கு கிட்ட அங்க இருந்து அவனோட மாமனாருக்கு உழைச்சி கொடுத்துருக்கிறான். ஆனா இன்னைக்கு பேச்சு என்ன வந்திருக்குன்னா, அவன் எங்களாலதான் அவன் இப்படி இருக்கிறான், எங்களாலதான் அவன் நல்லா இருக்கிறான் என்ற பேச்சு வருகிறது. அதை யாக்கோபு கேட்கிறான். வாசிங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். சரி. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு இதுல நீங்க இன்னொன்னு கத்துக்கணும். புருஷர்கள் உங்க ஏன் மனைவிமார்களால புருஷர்களை சொல்றதை கேட்க முடிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, புருஷர்களுக்கு தரிசனமே கிடையாது. என்ன இப்ப பாருங்க, இங்க பிரச்சனை வருது. ஆண்டவர் அழகா அவன் தன் வீட்டை விட்டு வரும்போது அவன் கூட பேசினது எல்லாம் ஞாபகம் வருது.
இப்ப கர்த்தர் யாக்கோபோடு பேசுவார் பாருங்க இந்த இதுல. அழகா கர்த்தருக்கும் யாக்கோபுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்தபடினால அவனால தன் பிள்ளைகளுக்கு, தன் மனைவிமார்களுக்கு கரெக்டா கர்த்தர் என் கூட இதுதான் பேசினாரு, நம்ம இங்க இதுதான் செய்யணும், நம்ம இங்கதான் போகணும்னு சொன்ன பொழுது அவங்க மனைவிமார்கள் உடன்படுவதற்கு அது ஏதுவா இருந்துச்சு. புருஷர்கள் நீங்க நல்லா பிரேயர் பண்ணாம, நல்ல பைபிள் படிக்காம, அழுத்தம் திருத்தமா ஒண்ணு சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம, பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு இல்லாம, நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல் நீங்க உங்க குடும்பத்தை நல்ல மாதிரி சான்ஸே கிடையாது, நீங்க நடத்த வாய்ப்பே கிடையாது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னல, நம்ம குடும்பம்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, நம்ம தாத்தா பாட்டி சொந்தக்காரங்களை, இந்த ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் மொபைலு, திரைப்படங்கள், இதெல்லாம் தாக்கங்கள் மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால இதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு நான் சூப்பரா நடத்துறேன், சூப்பரா, அது சரியில்லை, இது சரியில்லை, நான் சூப்பரு, அப்படி இப்படிலாம் பேசிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ மைண்டுக்குள்ள வச்சு குடும்பம் இதான் சூப்பர் குடும்பம்னு டயலாக் பேசிக்கிட்டு ஓட்டிட்டு கிடக்குறோம். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நிறைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுத்தமா இல்லாததுக்கு காரணம், அது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற குடும்பம் கிடையாது. அதனால கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியல. இன்னையிலிருந்து தேவ பிள்ளைகள் வசனத்தின்படி குடும்பத்தை கட்டி பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னா கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வேறுபட்டு இருந்தது. அடுத்தது, அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இப்பதான் அவன் எக்ஸ்பிளைன், இது வரைக்கும் அவன் சொல்லல போல, இப்பதான் வந்து மந்தைகிட்டே கூட்டு போய் ராகேல் கிட்ட, லேயாள் கிட்ட, இந்த பாரு, நான் சொல்லுங்க, வாசிங்க. உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரையும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். சொப்பனங்களை பாக்குறான் பாருங்க. அப்ப அவனு எவ்வளவு அளவு கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறான் பாருங்க. அவன் வீட்டுல நடக்கிற காரியங்கள், நடக்க போற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனோட பேசுற. புருஷர்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்களை செக் பண்ணி பாருங்க. மனைவி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எதிர்பார்க்கிற புருஷர்கள் முதல்ல நீங்க கர்த்தரோடு இப்படி இருக்கீங்களான்றதை யோசித்து பாருங்கள். அடுத்தது, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரையும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும். ரொம்ப முக்கியம். இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். அடுத்தது, அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இப்படி ஒரு தேவ திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புருஷன்
தேவன் சொன்ன தரிசனங்களை, தேவன் அவனோடு பேசின, தேவன் அவனை நடத்தின காரியங்களை குறித்து சொன்ன பொழுது மனைவிமார்கள் என்ன பண்றாங்க? அதுக்கு உடனே உடன்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே செய்யுங்கள், நாங்கள் அதுக்கு உடன்படுகிறோம், நாங்கள் வருகிறோம் என்று உடனே ஆயத்தப்படுகிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு குணசாலியான ஸ்திரீகள் இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையை கமிட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவங்க போறதுனால அவங்க குடும்பத்தை இன்னும் விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு விருத்தி ஆயிருக்குன்னா இன்னைக்கு இஸ்ரவேல்ன்ற ஒரு நாடே உருவாகிற அளவுக்கு விருத்தி அடைய பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அந்த நாடு தாங்க எல்லா நாடுகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாடாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறாரு. அந்த மனைவிமார்களுடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு புருஷன் தேவனோடு கரெக்டா நடந்ததுனால, தேவ திட்டம் அந்த குடும்பத்தின் மேல இருந்ததுனால, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்து மேல கர்த்தருடைய திட்டம் இல்லையா? நம்மளாம் அனாம்தமா இருக்க நம்முடைய குடும்பம். அப்ப நீங்கள் உங்க குடும்பத்துல கரெக்டா செயல்படும் பொழுது உங்க குடும்பத்திலும் தேவ திட்டம் நிறைவேறும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புருஷன் தேவனுடைய நடத்துதலை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு உடன்படும் குடும்பங்களை அபரிவிதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். என்னோட மனைவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணும்போது எங்க ஆன்டி கிட்ட நான் ஊழியத்தை பற்றி நான் சொல்லலை, ஆனா ரூத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன், நான் வேலை செய்யறேன்னு நினைக்காதீங்க, நான் சீக்கிரமா வேலையை விட்டுருவேன், விட்டுட்டு நான் மினிஸ்ட்ரிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கெடுவும் எனக்கு ஊழியம் வாஞ்சதான், ஊழியம் எனக்கு ஆசைதான், எனக்கு ஊழியம் செய்யணுன்ற விருப்பம்லாம் உண்டு என்று ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். போயிட்டு போகும்போது அப்போ திடீரென்று அப்போ நான் ஊழியம் செய்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும், நான் ஊழியம்லாம் பெருங்குடியிலே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போது ஒரு நாள் வேலையை விடணும்னு இது பண்ணும்போது ஆன்டி கிட்ட சொல்கிறதுக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. எதனா திட்டி விட்டுருவாங்களோ, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு வேலையங்களையும் விடுறேன்றீங்களே, என்ன எப்படின்னு சொன்னேன். நான் தயங்கிட்டே, ஆன்டி இந்த மாதிரி எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, நான் வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன் சொன்ன உடனே ஆன்டி உடனடியாக ஆண்டவர் சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, கர்த்தர் நடத்துவார், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. அப்பா இது சோதனை இனிமேல் அங்கே திட்டு வராதுப்பா அப்படின்ட்டு அடுத்தது இவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. அப்போ நான் எங்கே போகணும்னு கேட்ட பொழுது நான் சொன்னேன், கர்த்தர் என்னை ஊரை பார்க்க தான் சொன்னார். அப்போ யாருக்குமே இந்த ஊரை பார்க்க, அதாவது எங்கள் அப்பா கடைசி வரைக்குமே நம்ப முடியல பாருங்களேன். நான் சொன்னப்ப அது என்ன ஊரு, என்னது அந்த ஊரு, உனக்கு எப்படி எப்படி இது வந்தது? இல்லப்பா ஜபத்துல கர்த்தர் சொன்னார்னு அவர் அதால ஏத்துக்க முடியல. அந்த டைம்ல எங்க அப்பாவால ஏத்துக்க முடியல. ஆனா என் மனைவிட்ட நான் கர்த்தர் சொன்ன காரியத்தை சொன்ன பொழுது அது எந்த ஊரு எதுனே தெரியாது, உடனே அவங்க உடன்பட்டு கிளம்பலான்னு வந்தாங்க. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி மட்டும் அவங்க வராம எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இங்க பெருங்குடியில இருந்தோம். நாங்க வளர்ந்தது துறைப்பாக்கம், நீ வளர்ந்து இப்ப எங்களை கொண்டு போய் எங்களும் ஊரை பார்க்கும் எங்க கூட்டம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அன்னைக்கு ஒருவேளை மறுப்பு தெரிவித்திருந்தால் இன்னைக்கு இப்படி இல்லை. சத்தமலை சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிற காரியத்துல அதை உடன்படுகிற, விட்டு கொடுக்கிற அந்த அப்படிப்பட்ட மனைவிமார்களை கொண்ட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். புருஷர்கள் தேவனுடைய திட்டத்தை வாங்கி செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு புருஷர்கள் அது என்னமோ ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நிறைய புருஷர்கள் இருக்கிறாங்க. அவங்க பிரேயர் பண்ற விதமே பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆனா புருஷர் அப்படியே நின்று இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அது இந்த ஸ்பிரிச்சுவல் காரியம் அவருக்கு ரொம்ப அது பட்டுக்க ஊருகா மாதிரி தொட்டு பாராம். அதனால ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ண மாட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது கூட ஊழியக்காரங்க வந்தா கூட அந்த மனைவி பிள்ளைங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அந்த புருஷன் வாயிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் வராது. ரொம்ப டீசெண்டா நடந்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அல்ல புருஷர்களே, நீங்க தான் முதல்ல நிக்கணும். நீங்க தான் தேவ சமூகத்துல முதல்ல நிக்கணும். தேவ திட்டத்தை வாங்குறதுல நீங்க உங்க கூட தான் கர்த்தர் பேசுவார். அந்த சரியான லீடிங் நடத்துதல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லாம போறதுக்கு காரணம். அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்க. இப்ப சில பேருக்கு புருஷன்ல மைண்ட் என்ன ஓடும், எங்க பக்கத்துல ஏகாபுரம் சுப்பையா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஜோம் பண்ணி ஆண்டுட்டு திட்டம், அவங்க நல்லா தானே பஸ் இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். இந்த கம்பாரிசன் இருக்கிற வரைக்கும்
ஆவிக்குரியவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வாய்ப்பே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனும் அக்கத்து வீட்டுக்காரனையும் ரட்சிக்கப்படாதவன்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னோடியா வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க கர்த்தருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லாமா? சத்தமா தலையிலே சொல்லுங்க. புருஷர்கள் சத்தம் கொஞ்சம் வரட்டுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள உற்சாகமா இருங்க. புருஷர் ஆணுடைய காரியத்துல முதலிடத்துல நில்லுங்க. அப்போ கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே. அடுத்தது இந்த என்ன சொன்னேன், மனைவிமார்கள் எப்படி இருக்குல்ல, புருஷனுக்கு ஹோல் லைஃப் கம்ப்ளீட் தன் லைஃபையே என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. they have to commit their whole life முழுசையும் அவங்க அர்ப்பணிக்க வேண்டும். அப்பதான் அந்த குடும்பம் கர்த்தருக்கு அது கட்டப்படும். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நல்ல குணசாலியான ஸ்திரீ எப்பவுமே உற்சாகமா இருப்பாள். எப்படி இருப்பா? இல்ல சொல்லுங்க. உற்சாகம் அப்படி சொல்லுங்க. அது ஒரு உற்சாகம். அது உற்சாகம். அல்லேலூயா. உங்களெல்லாம் ஒரு 2 வருஷம் மிலிட்டரியில விட்டா கரெக்ட் ஆயிடும். உற்சாகம் தானா வந்துடும். அல்லேலூயா. உற்சாகமா இல்லையா சொல்லுங்க. ஒரு பெண் எப்பவுமே உற்சாகமா இருக்கணும். சிலது சமையல் ரூம்ல பாத்தீங்கன்னா தலையும் காலையில மூஞ்சியும் கழுவாம போயிட்டா இல்ல, அப்படி தூங்கிட்டே அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு உற்சாகம் இருக்காது. பெருக்கும் போது எதுக்குடா என் வாழ்க்கை இப்படி, என் அப்பா இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தான், இங்க குப்பை கொட்டுறனே அப்படின்னு. அதே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு குடும்பத்தை நடத்துறது குப்பை கொட்டுறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கதை சொல்ல அப்புறம் கொட்டுற குப்பை கூட இருக்காது அப்புறமா. அதே சொல்லுங்க பார்க்கலாம். குப்பை கொட்டுறது. ஒரு உற்சாகம் இருக்க. ஒரு வீட்டுக்குள்ள போன ஒரு குடும்பத்தை, எங்க ஆபீஸ்ல நான் கால் சென்டர்ல நிறைய ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு சாட்டர்டே லீவ் அங்கதான் கிடைச்சது. நான் மெயினா கால் சென்டர் ப்ரிஃபர் பண்ணதே சனிக்கிழமை லீவுக்காக. அப்போ எங்களுக்கு எங்க டீமுக்கு பெப்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பெப்பர்னா என்ன தெரியும்ல, நீங்க போடுங்க பெப்பர். அதான் அதே மாதிரி டீமுக்கு ஒரு பெப்பர் இருப்பாங்க. அப்படின்னா அவன் உற்சாகப்படுத்திட்டே இருப்பான். இந்த கேரளா எல்லாம் போட்டு ரேஸ் வரும்போது அதன் நடுவில் ஒருத்தன் மற்றவங்களாம் உயிர் வலிச்சிட்டு இருப்பான். நடுவில் ஒருத்தன் விசில் வச்சு கத்தினே இருப்பான் பாருங்க. அவன் தான் பெப்பர். அவன் தான் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு குடும்பத்தை நல்லா கலகலன்னு அந்த குடும்பத்தை ஆக்டிவா வைக்க நபர் யார் சொல்லுங்க? யாரு? ஒரு குடும்பத்தை உற்சாகமா வைக்க யார் ரொம்ப தேவை? ஒரு பெண். குணசாலியான ஸ்திரீ. எப்பொழுதும் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா ஹால்ல நீட்டா படுத்துக்க வேண்டியது. எப்ப பார்த்தாலும் தூக்கம் உருண்டு. புருஷன் வீட்டுக்கு வந்தா என்ன, அந்த மூஞ்சியை பார்த்தாலே எங்கன்னா ஹோட்டல்ல போய் டீ குடிச்சு, எதுக்குடா இங்க டீ குடிக்கிறோம், ஹோட்டல்ல கொடுத்தா கூட அவன் சொயின்னு அந்த ஆல்ரெடி பட்டியல போனா அவன் ஒரு நேரத்துல 50 டீ போடுறான். அவன் சுறுசுறுப்பா அடிக்கிறான். நம்மளுக்கு அந்த 5 டீ போடும்போது அந்த கையும் காலும் கொடைச்சல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த அழில சொல்லுங்கப்பா. அந்த டீயை வாங்கினாலே எதுக்குடா வாங்கி குடிக்கணும்னு தோணும். அழில சொல்லுங்கப்பாங்க. அல்லேலூயா. சிலக்கு அந்த சாப்பாடு போடுற விதத்தை பார்த்தா அந்த புருஷன்லாம் 2வது சாப்பாடு கேட்கவே மாட்டாங்க. என்னமோ அந்த பாண்டுல இந்த மூட்டையை சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி அந்த பாத்திரத்தை கொண்டு வைக்கிறது. அதை பார்த்தா அந்த அசைய பார்த்துட்டு மூஞ்சி வச்சிருக்கிற ஷேப்பை பார்த்தா 2வது சாப்பாடே வேணாப்பா, முதல் இதுல எழும்பிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் தெரியும். அவரு 2வது சாப்பாடு இப்ப கூட அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் 2வது சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. நான் யோசிச்சு ஏன் இப்படி ஒரு வாங்கவே மாட்டேன்னு பார்த்தாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த அம்மா கொஞ்சம் லைட்டா மூஞ்ச காட்டுற சேப்பா இருக்கு. அப்ப அதனாலதான் அவர் அதை எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. 2வது சாப்பாடே வாங்கக்கூடாது. அழுக சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஒரு உற்சாகம். ஒரு மனைவி ஒரு வீட்டுல இருக்கும்போது வாங்க. அதுதான் அந்த காலத்துல காலையில எழும்பி ஒரு டீயை போட்டு, அதனால
காலையில் எழும்பி டீயை போட்டு எல்லாரும் எழும்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க, அவங்க வேலைக்கு போ அப்படி அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதில் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. ஆனா நம்மால் எழும்புது 10 மணிக்கு. என்ன எழும்பியன்னா போலிய ஸ்கூலுக்கு 10 மணிக்கு எழுந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றீங்கன்னா எப்படி உருப்பிடும் பாருங்க அந்த குடும்பம். உங்க அப்பா வேலைக்கு அவர் எப்பயோ போயிட்டாரா, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவர் போன் பண்ணி கேட்டா, நான் எத்தனை முறை சொன்னம்மா, நீ பாட்டுக்கு கொரட்டை விட்டுன்னு மேலோகத்துல கிடந்த அது சோத்திரம். அப்படி தூங்கி வீட்டுக்காரர் வேலைக்கு போறது கூட தெரியாத அளவுக்கு தூங்குற பெண்கள் என்ன குடும்பத்தை நடத்துவீங்க நீங்க? உங்க குடும்பத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? தூங்கு மூஞ்சி. நல்லா இந்த காலத்துல நல்லா தூங்கு மூஞ்சிங்க. நல்லா டைம் கிடைச்ச நைட்டு 10 மணிக்கு தூங்க வேண்டியது காலை 7-8 மணி வரைக்கும் தூங்க. நிறைய அதான் பாக்குறோமே, பைபிள் ஸ்டடிக்கே வரலையே நிறைய பேர். உண்மையா பிரேயர் பண்றதுனால தான் எழும்பல சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு. பைபிள் ரீடிங் வராது காரணம் உங்களுக்கு ஜெபம் இல்லை. காலையில கர்த்தர் பாக்குறாரு. எழும்ப முடியாது, 5 மணிக்கு எழும்ப முடியாது, அப்படியே கோமாளா இருக்கும். அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவா. யார் வந்து தூக்கம் வேணும், தூக்கத்தை லவ் பண்ணாதீங்க. தூங்கணும். எனக்கு தூக்கணும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கட்டில் அப்படியே அந்த தலகணி அமைக்கி பிடிச்சிட்டு தூங்குனா, ஐயோ, அந்த யார் தூக்கத்தை விரும்புறீங்களோ வாழ்க்கையில உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தூங்கணும், அது தேவைன்னு மட்டும் யோசிக்கணுமே தவிர தூக்கத்தை லவ் பண்ணக்கூடாது, தூக்கத்தை விரும்பக்கூடாது. அல்லேலூயா. சத்தமல்லி சொல்லுங்க, சத்தமோடு அழிலே சொல்லிடுங்க. அந்த தூக்கத்தை, அந்த கணனி தெரியணும். நீங்க எனக்கு முடியாது பாஸ்டர், எனக்கு வந்து ஜாயிண்டா பெயின், இதெல்லாம் சாக்கு சொல்லக்கூடாது. ஒத்துக்கிட்டா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. எனக்கு தூக்கத்தின் ஆவி இருக்கு, கணநித்திரின் ஆவி இருக்கு, நான் ரொம்ப அளவுக்கு மிஞ்சி தூங்குறேன், ஒத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த விழிப்பின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். அழிலே சொல்லுங்க. நாங்களும் நல்லா தூங்குற ஆள் தான். ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் பல வருஷ ஜெபத்துக்கு அப்புறம் தான் மாத்துற. ஆனா நிறைய பேருக்கு அந்த விருப்பமே கிடையாது. நல்லா எப்பவுமே தூங்கணும். ஏன்னா அவங்க தூக்கத்தை லவ் பண்றாங்க. என்ன பண்றாங்க வாழ்க்கையில அவங்க கேட்டு என்ன பண்ண தூங்கணும். ஒரு பொண்ணு அப்படிதான் சொல்லுது. ஒரு கடையில நான் பொருள் வாங்க போறேன். அந்த 2 பொண்ணுங்க பேசிக்குது. உனக்கு என்ன, எனக்கு இந்த வேலைக்கு வரதே இஷ்டம் இல்லை, காலையில வர சொல்றாங்க. என்ன எழும்புனாதான் என்ன என் வாழ்க்கையில, எனக்கு வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, எனக்கு ஆசையே வாழ்க்கையில் நல்லா தூங்கணும். அந்த பொண்ணு சொல்லுது, நான் எதையுமே கூட்டி குறைச்சி பேசல. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல 2 பொண்ணுங்க பேசுறத அந்த கவுண்டர்ல நான் இது பண்ணும்போது கேட்டதை நான் சொல்றேன். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தூங்கணும், எனக்கு லைஃப்ல வந்து அது மட்டும் நான் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நல்லா தூங்கணும். எப்படி வளர்த்துருப்பாங்க பாருங்க அந்த பொண்ணு. இது வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழப்போகுது. நான் அதை பார்த்து அந்த மூஞ்சியை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி என்ன நாசம் என்ன கதிக்கு பார்ப்பாருன்னு தெரியல. அழிலே சொல்லுங்க பாக்க. அது நீங்களாம் கல்யாண ப்ரொஃபைல் என்ன போடுதுன்னா, ஹாபி தூங்குவது, ஸ்தோத்திரம், டைம் பாஸ் வந்து உருளுவது, அல்லேலூயா, மொபைல் நோண்டுவது. ஆனா அதெல்லாம் போடுறதில்ல. எதனா பொய்யா பேசுறது, பொய்யா பைபிள் ரீடிங், ஊழியம், ஏதாவது ஒண்ணு பொய்யா போடுறது, ஃபுல்லா தூங்குறது, தூங்கு மூச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உற்சாகமா இருந்து என்ன பண்ணல, 13 வேகமா 13 போங்க சீக்கிரம். ஆட்டு மயிறு சணலை தேடி தன் கைகளில் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். வேலை செய்யும் போது உற்சாகம். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வர. நான் சொல்வேன், அடுத்து போடுங்க. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு. அப்போ ஒரு சுறுசுறுப்புள்ள ஸ்திரீ, ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டில் இருக்கவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு போடுவாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுவாங்க, குணசாலியான ஸ்திரீ வீட்டில் இருக்கவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு போடுவாள். என்ன டைமுக்கு? சோத்திரம். பசங்களாம் அம்மா பசிக்குது கத்துற வரைக்கும் அது நவுறாது. அதுல வர கோவப்படும். புருஷன் என்னைக்காவது வாயை திறந்து கேட்டா அதோட முடிஞ்சு. அழிலே சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. அதுதான் நிறைய பேர் காலையில் எழுந்து அந்த பக்கமா போயிடுறான். டீ கடை ஃபுல்லா ரொம்ப வெளியுது. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதான் எல்லா டீ கடை பேரும் கிச்சன் போட்டு ஆரம்பிக்கிறான். ஏன்னா உன் கிச்சன் ஒரு நாள் உருப்படாது, இனிமேல் வாங்கடா இந்த கிச்சனுக்குன்னு எல்லாமே கிச்சன் தான் போட்டு வச்சிருக்கிறான். அரேபியன் கிச்சன், இந்த கிச்சன், அந்த கிச்சன். அல்லேலூயா. நிறைய புருஷர்கள் ஸ்தோத்திரம் மனைவியை நம்பி இது பண்ண எல்லாரும் கிச்சனை நம்பி வாழ்றாங்க. இருட்டோடு எழுந்து
அப்போ இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல முதல் எழும்புறது யாரா இருக்கணும்னா பெண்ணா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆபீஸ் போறேன் இது ஒரு பெண் தன் வீட்டை கட்ட முடியாம நீங்க ஆபீஸ் போறதுனால உங்க பிள்ளைங்க உங்க குடும்பம் லேட்டா எழும்புதுன்னா அப்படி ஒரு ஆபீஸே தேவையில்லைன்னு. நீங்க வேலைக்கு போறது நிமித்தமா உங்க குடும்பத்துல கரெக்டா சாப்பாடு கிடைக்காதுன்னா அப்படி ஒரு வேலையே தேவையில்லைன்னு சொல்வேன். அல்லேலூயா. ஒண்ணு நீங்க சமைக்கிறதா இருக்கும், அல்லது வேலையாட்கள் வைக்கிறது தப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டுல இருந்தே பார்க்கும்போது அதுல பெண்கள் பிகாஸ் அவங்க சில பொறுப்புகள் இருந்திருப்பாங்க, அவங்க வேலையாட்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் பைபிளை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்க அந்த புருஷர்கள் வந்த பொழுது மாவை தூக்கி சாராட்ட கொடுக்குறான், கன்றுக்குட்டியை பிடிச்சி வேலைக்காரன்ட்ட கொடுக்குறான். வேலைக்காரன் சமைக்க சொல்றாப்புல, இவர் ரொட்டி தான் சுடுறாப்புல. யாரு? சாராள். சோ அதனால அந்த நாட்கள்ல இருந்து ஆபிரகாம் காலத்துல இருந்து வேலையாட்கள் இருக்கிறாங்க. இஃப் யூ ஆர் சோ பிஸி, உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா வேலையாட்கள் வைக்கிறது பைபிள் தப்புன்னு ஒண்ணு சொல்லல. அதை நான் சில வசனங்கள் கூட எடுத்து காட்டுவேன். பட் அந்த வீடு கரெக்டா, ஆனா அதுக்கேற்ற வருமானங்கள் வீட்டுல இருக்கணும். அதுக்கேற்ற உங்களுக்கு வருமானம் இருக்கு, ஆனா வேலை இல்லைன்னா நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சில வேலைகள், முக்கியமான சில காரியங்களை நீங்க கமிட்டா இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வேலைக்கு ஆட்கள் வைப்பது தவறே கிடையாது. ஆனா என்னன்னா, நீங்க உங்க வீட்டுல சமையல் கரெக்டா இருக்குதா, வீட்டுல எல்லாரும் கரெக்டா சீக்கிரமா எழும்புறாங்களா, இதெல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. ஆமென். அல்லேலூயா. புருஷனுக்கு கரெக்டா சாப்பாடு போயிடுச்சா, பிள்ளைங்களுக்கு கரெக்டா சாப்பாடு போயிடுச்சா, அது கஞ்சியா இருக்கட்டும், டெய்லி பிரியாணி செய்யணும் அவசியம் இல்லை. சில பேர் எப்படின்னா சமைச்சாலே பிரியாணி தான் செய்வாங்க. அப்புறம் பார்த்தா 10 நாள் விட மாட்டேன், நேற்றுக்கு தான் பிரியாணி செஞ்சு களைப்பா இருந்துச்சு பாருங்க. அது நீங்க டெய்லி ஊருக்கு வச்சுன்னா 10 நாள் போடலாமே, அது ஒரு நாள் பிரியாணி போட்டு 10 நாள் பட்னி போடுறது, அது என்ன கேரக்டர்னு சொல்றேன். அழகா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எது செய்தாலும் கான்ஸ்டன்டா கரெக்டா அதை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு தான் யாரு? குணசாலியான ஸ்திரீ. அழகா சொல்லலாமா? சோத்திரம். கர்த்தருக்கு பயந்து ஆணுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற புருஷன் சொன்னீங்களே பாஸ்டர், அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறீங்க. இதுதான் அப்ப அந்த வீட்டுக்காரர் எங்க சாப்பிடுவாரு? அந்த வீட்டுல இருக்க பிள்ளைங்க எப்படி எங்க சாப்பிடுவாங்க? எல்லாம் வீடு தான், குடும்பம் தான். அழகா சொல்லுங்க பார்க்கலாம். இது கரெக்டா இல்லைன்னா அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்காது. எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு, வீட்டாருக்கு மட்டும் இல்ல, யாருக்கு? வேலைக்காரிகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் படி அளக்கிறாள் கரெக்டான டைம்ல. அவ வீட்டுல மட்டும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு லேட் ஆகவே ஆகாது, கரெக்டா நடக்கும். ஏன்னா அவள் சுறுசுறுப்புள்ளவள். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னு சொல்ற யாரா இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நேரத்தோட நான் எழும்பிடுவேன்னு சொல்றவங்க சொல்லுங்க. பெண்கள், எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் எழும்புன்னு சொல்றவங்க சொல்லுங்க. அதாவது உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் 11 மணிக்கு எழும்புறதும் நீங்க 10 மணிக்கு எழும்புறத சொல்ல மாட்டேன். காலையில் வேலைக்கு அழகா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வீட்டுல சுறுசுறுப்பா இருப்பேன்னு சொல்றவங்க அழகா சொல்லுங்க. பெண்கள், அல்லேலூயா. சில பெண்கள் அப்படின்னா ஃபங்க்ஷன்ல மட்டும் அவங்களோட சுறுசுறுப்பை பார்க்கணும். ஐயோ, அவங்க மேக்கப் பண்றது இது பண்றது, ஆனா வீட்டுல பார்த்தீங்கன்னா மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தோத்திரம் டைஃபாய்டு வந்த மாதிரியே இருப்பாங்க எப்பவுமே. அல்லேலூயா. சுறுசுறுப்பா இருக்கணும். வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள். அடுத்தது ரைட். இதுக்கு அப்ப என்ன சொன்ன? உற்சாகம். 27வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 27வது வசனம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். என்ன சோறு சாப்பிட மாட்டா? அவ என்ன அப்பம் சாப்பிட மாட்டா? சோம்பலின் அப்பம். என்ன அப்பம்? அல்லேலூயா. ஆமா, சோம்பொடி சாப்பிட மாட்டாளா? சாரி, சோம்பலின் அப்பம் சாப்பிட மாட்டா. நிறைய பெண்கள் என்ன சாப்பிடுறாங்க? சோம்பலின் அப்பம். அல்லேலூயா. தூங்கி 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 தூங்கணும், நல்லா தூங்கணும். ஆமென். ஏதாவது ஒன்று எழும்புற நேரம் கரெக்டா எழும்புனா பிளான் பண்ணி நல்லா சமைக்கலாம், நல்லா பண்ணலாம். ஆனா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எதனா ஒண்ணு கிண்டி எதனா ஒண்ணு தூக்கி அடிச்சு போட்டு விடு. அதுக்கு வயிற்று எரிஞ்சு வயிற்று எரிஞ்சு வாயு பிரச்சனை வந்து என்னென்னமோ பிரச்சனை வருது. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சோம்பலின் அப்பம் புசிக்கிறாங்க. நிறைய வீட்டுல என்ன அப்பம் புசிக்கிறாங்க? சோம்பலின் அப்பம். அழகா எல்லாம் கையை பத்தி பெண்கள் எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க. நானு ஒரு நாளும் சோம்பலின் அப்பம் புசிக்க மாட்டேன். திரும்ப சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களை சத்தமா சொல்லுங்க. நானு ஒரு நாளும் என்னப்போ
சோம்பலின் அப்பம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. உலகத்திலே அப்படி ஒரு அப்பம் பைபிள் தான் சொல்லுது, சோம்பலின் அப்பம். என்ன அப்பம்? ஆமா, 4 ரொட்டி என்னென்னமோ இருக்குது. இந்த அப்பத்துக்கு பேர் சோம்பலின். நீங்க சாப்பிடும் போது யோசிக்க, நான் உண்மையாவே சோம்பலின் அப்பம் சாப்பிடுறேன்னா? 8 மணிக்கு சாப்பிடாத, 8 மணிக்கு சாப்பிடும் போது பெண்களும் சாப்பிடணும், லைன் வர. நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி 10 மணி 11 மணி சாப்பிட்டு உடம்ப கெடுத்து வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் புருஷன் வந்தாலும் சரி, மாமியார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் முடியல முடியல முடியல, எனக்கு வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது. சில பேருக்கு லைனா அப்படி வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 4 4 3 2 1 அப்படி லைனா வந்துகிட்டே இருக்கும். 365 நாளும் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான், கடுப்பா இருக்கும். அல்லேலூயா. சோம்பலினப்ப புசிக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். யாருடைய வீட்டில், அதான் சொல்வேன், யாருடைய வீட்டில் கிச்சன் கரெக்டா இருக்கும் அவங்க குடும்பம் மேக்சிமம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. எது கரெக்டா இருக்கணும்? எது கரெக்டா இருக்கணும்? அல்லேலூயா. ஒரு வீட்டில் அந்த வீடு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல எங்க போய் பார்க்கணுமா? எங்க போய் பார்க்கணுமா? கிச்சன். நம்பர் 2 பாத்ரூம்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஒரு வீடு, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டவங்க, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் சோம்பேறிகளா, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் உண்மையாவே நல்ல சுறுசுறுப்பு ஆட்களா, நல்லவங்களாம் பார்க்கணும். எங்க போகணும்? கிச்சன் போகணும். போனீங்கன்னா பாத்திரங்கள் ஒரு இடத்துல அப்படியே மலை குமிந்து இருக்கும். அல்லேலூயா. ஒரு இமயமலை. சில வீட்டில் பரங்கி மலை இருக்கும், சில வீட்டில் இமயமலை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சமைச்ச சாப்பாடு அது மலை ஒரு பக்கம், கல்லா உருண்டு கிடக்கிற மாதிரி அங்கங்க டம்ளர்னால இதனால அங்கங்க அப்படியே பறந்து கிடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் சில பெண்கள் உண்மையாவே ஒரு டப்பால ஒண்ணுமே இருக்காது. அது காரணம் காசு பிரச்சனை மட்டும் கிடையாது. வெளில போகும்போது வரும்போது மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனா ஒரு பருப்பு வாங்கிட்டு வரணுமே, ஒரு கடுகு வாங்கிட்டு வரணுமே, ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வரணும் ஞாபகம் இருக்காது. மற்றெல்லாம் ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. அந்த கர்ச்சீஃப் வாங்கிட்டு வரணும், அந்த கிளிப் வாங்கிட்டு வரணும், அந்த ஐப்ரோ வாங்கிட்டு வரணும், அந்த இது அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். தவிர ஒரு பருப்பு வாங்கிட்டு வரணுமே, ஒரு கடுகு வாங்கிட்டு வரணுமே ஞாபகம் இருக்காது. வந்தா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஐப்ரோ மட்டும் வாங்க முடிஞ்சதுல, அந்த கடுகு வாங்கிருக்கலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அப்போ அதனால நிறைய குடும்பங்கள்ல கிச்சன் கரெக்டா இருந்தா வீடு நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கிச்சனை கரெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா, இது பண்ண இருக்கிறத வச்சு. உங்க புருஷன் லட்சத்துல வேணாம், எத்தனையோ குடும்பங்கள் பார்த்து கம்மி சம்பளத்துல அழகா நடத்தக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. நான் அதனால ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ரொம்ப அழகா நடத்துவாங்க. அல்லேலூயா. ரொம்ப வருமானம் இருக்காது, டெய்லி ஹோட்டல்ல இருந்து வாங்கி தர காசு இருக்காது. ஆனா அந்த அரிசியிலேயே முறுக்கு சுடுறது, ஒரு அளவு இது, அந்த என்னது, இந்த காரை அதை செஞ்சு வைக்கிறது, இனிப்பு ஒன்று என்ன வேணாலும் டப்பால இருந்து எடுத்துக்கலாம், அதை செஞ்சு வச்சிருவாங்க பேக் பண்ணி. அல்லேலூயா. சில வீட்டில் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணு அவங்க அம்மா அப்பாவை போய் டொயின்னு அழுதுனே இருக்கும். வாங்கி கூட, சம்பாதிக்க தானே, வாங்கி தான் கூட. சண்டை போட, இந்த பஜாரித்தனம் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்குமே தவிர ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கலான் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டா காசு இல்லை, காசு இல்லை, அவர் ஒண்ணுமே வாங்கி தர மாட்டார், வாங்கி தர. இதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணுமே தவிர ஏதாவது ஒண்ணு பண்ணி வைப்போம், நம்முடைய வருமானத்தை இது படுத்துக்கு ஏதாவது பண்ணோம்னு அந்த பிளான் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. சரியான நேரத்துல கிச்சன் வேலை செய்யணும், கிச்சன் சரியா இருக்கணும், சரியான நேரத்துல சமையல்கள் நடக்கணும், வீட்டாருக்கு சரியான நேரத்துல ஆகாரம் கொடுக்கப்படணும். அப்படி யார் செய்கிறாளோ அவள் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. சில பெண்கள் நல்லா பேசுவாங்க, ஊருக்கெல்லாம் பேரு, ஐயோ அந்த சிஸ்டர் செம்மையான, வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசுறது மட்டும்தான் இருக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா, இப்படி பேசுறவங்க தான் குணசாலியான ஸ்திரீன்னு. பேச்சும் கரெக்டா இருக்கணும், ஃபர்ஸ்ட் வேலையும் கரெக்டா இருக்கணும். இந்த ரெண்டும் கரெக்டா தான் குணசாலியான ஸ்திரீ. ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 31:16 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்போ ஸ்தோத்திரம். அவள் அந்த வீடு முன்னுக்கு வரதுக்கு அவ யோசிக்கிறாள். அந்த அவ என்ன பண்ண, தன் கைகளின் சம்பாத்தியம் போட்டிருக்கு. அவ வீட்டுக்காரியத்தை கவனிக்காம போயிட்டு அந்த சம்பாத்தியத்தை பார்க்கல. அவ வீட்டுக்காரியத்தை ரொம்ப நல்லா பார்த்துட்டுதான். அவளுக்கு அதுலயும் ஒரு டைம் இருக்கு பாருங்க, அவளுக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு. அல்லேலூயா. வயலை வாங்குகிறாளாம். முதல் காரியம் எதை வாங்குறா, வயல் தான் வாங்குறா. வீடு வாங்கல, வயல் வாங்குறா.
நீதிமொழிகள் 24:27 வாசிங்க. நீதிமொழிகள் 24:27. வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. பின்பு உன் வீட்டை கட்டு. சத்தமாலே சொல்லுங்க. இதுதான் ஃபார்முலா. நிறைய வாலிப தம்பிமார்கள் இன்னும் வருமானம் கம்மியா இருக்கு, இன்னும் வருமானமே சரியான அளவுல இல்ல, வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம், இன்னும் நல்ல வீடு இல்ல, இது இல்ல. ஆனா பைக் வாங்கினா சாதாரண பைக் வாங்க மாட்டாங்களா? என்ன பைக் தான் வாங்குவாங்க? என்ன பைக்? RX 100, RX 200 அப்படிதான் வாங்குவாங்க. அது பாத்தீங்கன்னா பணம் மாற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா ஏறாது அதுல, ஏறினா பாவம். அது எங்கன்னா சீசால உட்காந்து எகுரி எங்கன்னா போய் விழுந்துரும். அது அப்படி வாங்கி வச்சு சரி லட்சம் 1.5 லட்சம் 2.5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு பெட்ரோல் போட முடியுதாங்க அந்த வண்டிக்கு? எவ்வளவு பெட்ரோல் குடிக்குது அந்த வண்டி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதல்ல வருமானத்துக்கு வழியை பண்ண. அப்ப அந்த பெண், அது பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு. வருமானம் கம்மி ஆனா ஆடம்பரம் அதிகமா இருக்கு, வருமானம் குறைவு ஆனா ஆசைகள் அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியாது. ஆசையில் இருக்கு. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே தேவையுள்ள ஆசையை வச்சிருங்க, தேவையில்லாத எடுத்துருங்க ஆண்டவரே. நான் என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய குணசாலியான ஸ்திரீயாக என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முதல்ல அவ என்ன பண்றான்னா வயலை வாங்குகிறான். முதல்ல உன் வேலையை, வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. ஒரு திருமணம் ஆயிடுச்சா, வந்தாச்சா, அந்த ஃபேமிலியை எப்படியாவது இந்த ஃபினான்ஸ், நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், ஏதாவது ஒரு வழி நம்ம பண்ணுவோம். நம்ம நல்ல ஸ்தோத்திரம், கொஞ்சம் இன்கம் வரட்டும், குடும்பத்துல நல்ல இன்கம் வரட்டும், சாப்பாடு கஷ்டம் இருக்கக்கூடாது, துணிமணி கஷ்டம் இருக்கக்கூடாது, பிள்ளைங்க படிப்புக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி யோசித்து குடும்பத்தை செயல்படுகிறவள் குணசாலியான ஸ்திரீ. அடுத்த 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17வது வசனம். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இது எனக்கு என்னன்னா பலத்தால் இடைக்கட்டி. அப்ப பாருங்க, அவ கரெக்டா சாப்பிடுறா. நிறைய பெண்கள் கரெக்டா சாப்பிட மாட்டாங்க. வீட்டுக்கு எல்லாருக்கும் சோறை கொடுத்துட்டு என்னமோ பெரிய காந்தியடிகளுடைய பரம்பரை நானுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பெரிய தியாகம் பண்ணதான் நினைப்பு. நீங்க தான் குடும்பத்தை நாசம் பண்ண போறீங்க. யாரு கரெக்டா சாப்பிடாம தியாகம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ உங்களாலதான் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையா வரப்போகுது. 10 சுருண்டு படுக்க போறீங்க. எல்லாம் அந்த வீட்டுல சீக்காளின்னு பேர் வைக்க போறாங்க. அந்த குடும்பம் சீக்காளிப்பான். ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பெண் எப்ப பார்த்தாலும் உடம்புலன்னு படுத்தா எப்படி இருக்கும் பாருங்க அந்த குடும்பம். அப்ப பெண்கள் அது எல்லாருக்கும் கொடுக்கும் போது கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா பாலை குடிச்சிடணும், கரெக்டா தண்ணி குடிச்சிடணும், கரெக்டா தன் உடம்ப நீங்க கரெக்டா பாத்துக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்தை கரெக்டா கொண்டு வர முடியும். அதெல்லாம் நான் கரெக்டா வச்சுக்கணுன்ற எண்ணங்கள் பெண்களுக்கு தேவை. ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. அவ தன்னை என்ன பண்ண, பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள், தன் கைகளை பலப்படுது அப்படின்னு. she is a self motivator. சில பேர் சொல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியாது பாருங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு, அதுன்னு இருக்கிறதையும் சொங்கி மாதிரி ஆக்குற பெண்கள் தான் இருக்காங்களே தவிர அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு 4 பேர் வேணும். என்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தான் மற்றவங்களை உற்சாகப்படுத்து. நீ சோர்ந்து போன புருஷனை நீ உற்சாகப்படுத்தணும், சோர்ந்து போன பிள்ளைகளை நீ உற்சாகப்படுத்தணும். ஏன்னா அவங்க வெளியில போறாங்க, பல காரியத்தை சந்திக்கிறாங்க, பல இதை பாக்குறாங்க. வரும்போது நீ உன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு உன் கைகளை நீ பலப்படுத்தி இருக்கணும். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களை தூக்கி விடுற அளவுக்கு நீ பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா என்ன பாஸ்டர், பெண்கள் எல்லாத்தையுமே பெண்கள் சொல்லிட்டா அங்க ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அது வரும்போது நாங்க வருவோம். இன்னைக்கு அந்த மாதிரி பெண்கள் இல்லாததுனாலதான் வீட்டுல அப்படியே ஆண்கள் வெளில இருந்து வரும்போது எப்பாடா என்ன ஏதாவது இருக்கான்னு, என்ன ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வர, உள்ள வரும்போதே அப்படி வர அப்படின்னு இன்னும் அந்த டெம்பரேச்சரை ஏத்துறதுக்கு தான் இங்க ஆள் இருக்குமே தவிர, சரி பரவாயில்ல கவலைப்பட, என்னப்பா தண்ணியை குடிங்க வாங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அப்படி அந்த கூல் டவுன் பண்றதுக்கும் அந்த உற்சாகப்படுத்துறதுக்கும் இன்னைக்கு பெண்கள் இல்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள்கிட்டயும் அப்படி நடந்து இன்னைக்கு அந்த மூஞ்சில கொஞ்சம் கழுகு அப்படி போட்டா படபடன்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி எப்பவுமே சில பேரோட மூஞ்சி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. வீட்டான் வெளியெல்லாம் சிரிச்சு பேசுறது, புருஷன்ட்ட நல்லா சிரிச்சு பேச மாட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க, அந்த சிரிப்பு அங்க வராது. ஹல்லேலூயா. இதன் மத்தியில நான் இன்னொன்னு சொல்ல விரும்புவேன். ஆண்களை பெற்ற பெற்றோர் அவங்க புருஷன் மனைவி பிள்ளைகள் கூட அந்த அந்த பிரைவசி இருக்கு. அந்த இடத்துல பெற்றோர் உள்ள நுழைஞ்சு, இங்க எதுவுமே அங்க பெற்றோர் வரல பாருங்க. இது புருஷ மனைவி பிள்ளைகள், அந்த பிரைவசி, அந்த பிரைவேட் ஏரியாக்குள்ள எந்த பெரியவனும் வரக்கூடாது. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கு. அவங்கள பிரிக்கிற வேலை யாருமே செய்யக்கூடாது. பெத்த அம்மா அப்பா பண்ணக்கூடாது. அவளை பொண்ணை பத்தி பையன்ட சொல்றது, பையனை பத்தி பொண்ணை சொல்றது, இந்த வேலை பெத்தவங்க செஞ்சாலும் கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. அல்லேலூயா. சத்தம் பண்ணி சொல்லுங்க. முடிஞ்சா நல்லது 4 வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு அவ டீ வச்சு கொடுத்தாப்பா நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லுங்க. அதுன்னு தப்பான கருத்தை மட்டும் சொல்ல அது ஒரு நாளும் செய்யாதீங்க. பைபிள் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அத கர்த்தர் ரொம்ப ரொம்ப கோபத்தோடு இறங்கக்கூடியவரா இருப்பார். அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை டச் பண்ணணும். பெரியவங்க ரொம்ப அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 18. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவள் விளக்கு அப்படின்னா அவள் 24 ஹவர்ஸும் அவள் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவளாக, கவனம் உள்ளவளாக அவள் இருக்கிறாள். பிரியமானே, ஹல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு அம்மா, அந்த அம்மா நல்ல சுறுசுறுப்பான ஒரு பொண்ணை ஒண்ணு பெத்து வச்சிருந்தாங்க பாருங்க. சோம்பேறினா வடிகட்டின சோம்பேறி. ஒரு நாள் எல்லாரும் அவங்க ஃபேமிலியா வெளில போயிருந்தாங்க. நாங்களும் அன்னைக்கு நான் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பொண்ணை விட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா வீட்டுல தூங்கிச்சு. தூங்குனதுக்கு அப்புறமா அது சின்ன வீடு தாங்க, ஒரு ரூமுக்கு ஒரு கிச்சன் அவ்வளவுதான் இருக்கும் அந்த வீட்டுல. நைட் ஒரு 10 மணி இருக்கும். வந்து தட்டுறாங்க. டோர் ஆல்மோஸ்ட் உடைய போது எழுமண பாடுல கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த பொண்ணுடைய கால் தெரியுது. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, எதனா பண்ணிச்சோ அளவுக்கு. ஏன்னா டோர் எல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் டோரா இருக்கு, டபான்னு அது அப்படி ஆடுது, எழுமண பாடுல. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு தண்ணி பக்கெட்ல எடுத்து அப்படி வாரி கீழே அடிச்சு கீழே ஊத்தணும். காலு மசையில ஒண்ணு மசையில ஒரு சவுண்டுமே வரல. லிட்டரலா நாங்க பயம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போன் பண்ணலாம், இது எதுவும் ஆபத்தா தான். அப்புறம் ஒரு கொம்பு ஒரு கேப்ல போச்சு பாருங்க, அதை வச்சு அவங்க அப்பா டட்டாம் புட்டான்னு அடிச்சாரு பாருங்க. அதுல எழுந்து என்ன அப்படின்னு எழும்பிச்சு. ஆடா பாய், உயிரோட இருக்கியா பாவி. ஹல்லேலூயா. அப்படி தூங்குதுங்க இந்த காலத்துல. இந்த காலத்துல நல்ல இந்த சந்ததி பார்த்தீங்கன்னா செம்மையா தூங்குவாங்க. வாய பொழந்து அப்படி தூங்கினாலும் எந்த இது போவாங்க. அதை நான் எப்பவுமே சொல்லுவேனே, எதுலெல்லாம் அளவுக்கு மிஞ்சி இருக்கோ அதெல்லாம் அசுத்தாவி இருக்கு. நான் ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன். சாப்பாடு கூட இவ்வளவுதான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடும் போது அந்த பெருந்திண்டின் ஆவி உள்ள வந்துடும். நம்ம உண்மையாவே அதை உணர்றேன். நீ இன்னும் சாப்பிடல, இன்னும் அப்படி தோணுது பாருங்க, அதை செய்யறது கூட இந்த பெருந்திண்டின் ஆவி தான். இந்த தூக்கத்தின் ஆவி கூட அந்த தூங்க வேண்டிய அளவுக்கு மிஞ்சி தூங்கிட்டானா அந்த தூக்கத்தின் ஆவி அவங்க மேல இருக்கும். அவங்களுக்குள்ள அது பேசும். அந்த ஆவி தூங்கவே இல்லை பத்தியா, தூங்கிட்டே இரு. ஏன்னா அது ஒண்ணு, அதை வச்சு அவனை அழிச்சிடலான்ட்டு. எது அளவுக்கு மிஞ்சிதோ அங்கெல்லாம் அசுத்தாவியோட நடமாட்டங்கள் இருக்கும். அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்களேன். ஆனா இவள் இரவு நேரத்துல தூங்கும் போது கூட அவள் விளக்கு என்ன பண்ணாதா, அணையாது. எல்லார் விளக்கு அணைஞ்சிருந்தால் அவள் விளக்கு, ஏன்னா அவள் என் ஃபேமிலி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம எதுவும் இருக்கக்கூடாது. அவள் விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். 19-20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19-20. கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்ப ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டு. ஒரு குணசாலியான ஸ்திரீ தான் குடும்பத்தை இவ்வளவு, அதான் சொல்வேன், நிறைய பேருக்கு தனக்கு பின் தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. சில பேர் அது தன் குடும்பத்துக்கு சோறு போடாம நீ ஊருக்கே சோறு போட்டா கர்த்தர் அதை கணக்குல வச்சுக்க மாட்டார்.
அப்ப உன் குடும்பத்தை நீ கரெக்டா போஷிக்கிறியா? உங்க சில பெண்கள் வந்து எப்படின்னா, அந்த பாஸ்டர்ட்ட நல்ல பேர் எடுக்கணும், சர்ச்சில் நல்ல பேர் இருக்கணும், அந்த சிஸ்டரா ஓஹோ, அந்த சிஸ்டரா ஆஹா அப்படின்னு அந்த பேருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஆனா மத்ததுக்கெல்லாம் கரெக்டா பண்ணுவோம், கத்துறத கணக்குல வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, சத்தமா. சில பெண்கள் எப்படின்னா, எனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கே கரெக்டா இருக்கு பாஸ்டர், எனக்கு நேரமே கிடையாது பாருங்க, எனக்கு எதுவுமே கூப்பிடாதீங்க, எனக்கு ஃபேமிலி, அந்த அப்படியே ஃபேமிலியோட உட்கார்ந்துருவாங்க. அதுவும் தவறு. அவள் தன் குடும்பத்தை கரெக்டா, அதை சொல்லுங்க, கரெக்டா இருக்கவங்களுக்கு கர்த்தர் அனுமதிச்ச எல்லாத்தையுமே கரெக்டா செய்ய முடியும். சோம்பேறிகளுக்கு தான் 3 செஞ்சா 2 செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ அடிக்கடி நான் சொல்றது தானே, 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனதா பாஸ், இல்லைன்னா பிசாசு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகணும். நான் வீட்டுக்காரத்தை பாக்குறேன், என்னுடைய புருஷனை பாக்குறேன், பிள்ளைகளை பாக்குறேன், என்ன பாக்குறேன், ஆனா எனக்கு மற்றவங்களை பத்தில எனக்கு ஐ டோன்ட் கேர்னா பரலோகம் போக முடியாது. இதையும் கரெக்டா செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவளா இருக்கிறாள். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 21, 22 வசனத்தை வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுத்தி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும். பாருங்க, அவ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கிறார். ஒரு குடும்பம் இப்ப மழை காலம் வரப்போகுது, குளிர் வரப்போகுது, உடனே அதுக்கு ட்ரெஸ் செஞ்சு ரெடியா வச்சிடுறார். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலம் வரும்போது கரெக்டாக கொடை வெள்ளம் வந்துடும், அந்த ஸ்வெட்டர் வெள்ளம் வந்துடும், அந்த மங்கி கேப் வெள்ளம் வந்துடும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது குளிர் வருது, இந்த சளி பிடிச்சி லொக்கு இருமிட்டு கிடப்பாப்புல, இந்த எல்லாத்தையும் போட்டுக்கணும், எல்லாம் ரெடி. அதை பெண்கள் செஞ்சுட்டு மழை காலம் முடிச்ச உடனே அதை கழுவி காய வச்சு எடுத்து சுருட்டி வைப்பாங்க. ஆனால் நம்மளது இருக்குது பாருங்க, அது எங்கே போச்சுன்னு தெரியாது. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை கொடை இருக்குன்னே தெரியாது. மழை காலம் முடியும் போது கொடைன்னு ஒன்று இருந்துதானே தெரியாது. அது எங்கே போயிட்டு இருக்கும், அது திருடி இருப்பாங்க, எங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும், அதை கேரே கிடையாது. அடுத்த மழை வரும்போது எப்ப கொடை வாங்கிடுவா, எப்ப இது வாங்கிடுவா, எப்ப வாங்கிடுவான்னா அது ஸ்தோத்திரம், ஆயத்தமா இருக்காது, சோம்பேறி. அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பைபிள் இதை சொல்லுது. நீங்களும் சரி, நானும் சரி, எதுலெல்லாம் மனம் திரும்பணுமோ எல்லாத்துலயும் மனம் திரும்பிடணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வெயில் காலம் வரும்போது அந்த இதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிரு. ஆமென், ஹல்லேலூயா. செய்வீங்களா? வசனத்தை கேட்கல மாத்திரமில்ல, அதன்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மழை காலம் வந்திருக்கு, ஓப்பன் எடுத்துட்டு வருவாங்களாம், கர்த்தருக்கு பார்த்து பாருன்னு சொல்லுவாங்களாம். அல்லையா சொல்லுங்களேன். வெயில் காலத்துக்கு அவன் எல்லாத்துக்கும் அவன் ரெடியா இருக்கிறா பாருங்க. அடுத்து முந்தின வசனம் வாசிங்க. 21. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். குளிருக்கு அவளுக்கு பயமே இல்லை, ஏன்னா ப்ரிப்பேர்டா இருக்கிறா. அடுத்தது ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையையும் ரத்தாம்பாரமும் அவள் உடுப்பு. சில பேர் எப்படின்னா வீட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிழிஞ்ச நைட்டியை போட்டு அப்படியே பிச்சைக்காரி மாதிரி சுத்துவாங்க. ஹல்லேலூயா. எப்படின்னா அப்படி சொல்லணுமா, ஊரெல்லாம் தியாகி அவ, அது வேலைக்கு அவ எல்லாருக்கும் நல்லா கொடுப்பா, ஆனா அவ கிழிஞ்ச நைட்டியை போட்டு தான் சுத்துவாங்க. இந்த கோலம்லாம் வேண்டாண்ட, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு தானும் நீட்டா இருப்பாள், குளித்திருப்பாள், தலைவாரி இருப்பாள், நல்ல ட்ரெஸ்ஸை தோச்சு போட்டிருப்பாள், நீட்டா போட்டிருப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவை. அதாவது அந்த தனக்குன்ற வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பும். ஏன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய பேர் என்னன்னா அதை தனக்கு 2 இட்லி சாப்பிடுறது துரோகமாகும், தனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறது துரோகமா நினைச்சு பிச்சைக்காரிங்க மாதிரி இருக்கிற நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. பைபிள் படிச்சு பாருங்க, தெளிவா இருக்கு. பழைய சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தாம்பரம் அவள் உடுப்பு. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 20. இப்படி எல்லாம் ஒரு பெண் தன் குடும்பத்தை நடத்துகிறவளா இருந்தால், இப்படிலாம் ஒரு குணசாலியான ஒரு பெண்ணா இருந்தா, 23வது வசனத்தை வாசிங்க. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயாசனங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனா இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்றேங்க, இன்னைக்கு ஒரு புருஷனுக்கு வந்து எப்ப மரியாதைனா, எந்த பெண் தன் வீட்டை நல்லா நடத்துறாளோ அந்த புருஷனுக்கு எங்கேயுமே நல்ல பேர் இருக்குங்க. ஒத்துக்கிறவங்களே சொல்லுங்க. கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கை வந்து இப்படித்தான் பைபிள் சொல்லுது, இப்படிதான் கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புருஷனுக்கு நன்மை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் பெண். அல்லேலூயா சொல்லலாமா?
அவள் அப்படிலாம் குடும்பத்தை நல்லா செய்யும் போது பார்த்தா அந்த புருஷனுடைய தலை எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமடை சொல்லுங்க பார்க்கலாம். ஊர்ல அவங்க ஆபீஸ்ல இருந்து 4 பேர் வந்தா கூட அந்த வீட்டை பார்த்தா சரியான குடும்பம்ப்பா அந்த வீடு. அந்த அவங்க வீடு செம்மையா. எல்லாரும் அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க, அவரை தான் சொல்லுவாங்க. அந்த ஐயா சரியான ஃபேமிலிப்பா, அவருக்கு சரியான வைஃப், சரியான அவங்க சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கூட அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் போது ஒரு நல்ல பேர் 1000 பேர் சொல்லுவாங்க. நீ வாழும் போதெல்லாம் ஏடா கூடமா வாழ்ந்துட்டு சோம்பேறியா தூங்கி தூங்கி வாழ்ந்துட்டு உனக்கு நல்ல காரியம் நடக்கும்போது பெருசா நடக்கணும்னு ஆசைப்படுற சோம்பேறி. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அந்த வீட்டுல யோசிச்சு, அந்த வீட்டுல பொண்ணே எடுக்க தூங்கினே இருப்பாங்க. அந்த வீடு சோம்பேறி வீடுங்க அந்த வீடு. ஹல்லேலூயா. அப்ப புருஷனுக்கு நல்ல பேர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து 26 வசனம் 26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். ரொம்ப முக்கியம். பெண்களே சகோதரிகளே, உங்க வாயை தயவு செய்து அந்த திருவாயை ஞானம் விளங்க திறங்க. இந்த லொட்டன்னு இந்த பெண்களுக்கு பலவீனமே இந்த வாய் தான். நான் தான் சொல்ல, பாய் மாதிரி போகுது அது வாய். கரெக்டா பேசணும். பிசாசு சொல்லி வச்சுட்டான், பெண்களுக்கு தான் பேசணும். அவங்க பேசி எதனா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசக்கூடாது. நான் கொட்டுற எல்லா வாந்தியும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாஸ்டர். நான் என் மைண்ட்ல நிறைய வந்துகிட்டே இருக்கு, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். தயவுசெய்து பிசாசு கொடுத்த ஒரு ஆலோசனை. ஆனா தயவுசெய்து அப்படி தயவுசெய்து மைண்ட்ல இருக்கிறத விட பேசி தொலைச்சிருங்க, அது நல்லது. ஆனா தயவுசெய்து இதையே சொல்லி காலத்தை ஓட்டாதீங்க. வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். பேசினாலும் ஞானம் விளங்கும். அந்த புருஷனுக்கு ஒரு 4 ஐடியா கிடைக்கும். நம்ம குடும்பத்தை என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன பண்ணலாம், கரண்ட் பில்க்கு என்ன பண்ணலாம், சிலிண்டருக்கு என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் என்ன பண்ணலாம். அந்த பெண் பேசினா அவனுக்கு ஒரு 4 ஐடியா கிடைக்கும். அவன் பிசினஸ்ல இருக்கிற தோல்விக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர, இது லொட்டோன்னு பேசினா அவனுக்கு ஞானமா விளங்கும், கை கால் விளங்காம போயிடும். சில பெண்கள் பேசுறதுல மைண்ட் மூளையில ஓடுற ரத்தம் நின்று போய் விடுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தயவுள்ள போதகம், உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு கூட அவள் நல்ல காரியங்களை பேசுவாள். ஆமென், ஆமென். அப்படி இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 21:19 வாசிங்க பண்ணி. 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லது. வனாந்தரத்தில் இந்த சண்டைக்காரின்னு ஒரு இருக்குது பாருங்க, அது குணசாலி கிடையாது. என்ன காரி? சண்டைக்காரி. எது கட்டாலும் சண்டை போடுறது ரெடியா இருக்கும். வட்டம் ஹல்லேலூயா. வட்டம் சண்டை போடுறதுக்கு அப்படியே ரெடியா இருப்பாங்க. சண்டைக்காரிகளுக்கு பாயிண்டே வேணாம். ஏதாவது ஒண்ணு தக்காளியில வச்சு சண்டை போடும், முறுக்குல வச்சு சண்டை போடும், திங்கக்கிழமை வச்சு சண்டை போடும். அதுக்கு பாயிண்டே தேவையில்லை. சண்டைக்காரிக்கு பாயிண்டே தேவையில்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட் அது கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு போன் அதுக்கு ஒரு சண்டை, புருஷன் ஏதோ ஒரு உத்து பார்த்துட்டு அதுல ஒரு சண்டை, எதனா ஒரு சண்டை. வனாந்திரத்துல போய் இன்னொரு வசனம் சொல்லுது, சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடி இருக்கிறத காட்டிலும் வீட்டு மூலையில இருக்கிறது ரொம்ப நல்லதான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சண்டைக்காரியா மட்டும் இருந்தீங்க, தயவுசெய்து அந்த வீடு நாசமா போயிடும். தயவுசெய்து திருவாய அன்றைய வாயை சண்டை போடுற வாயா இராதபடி. நம்ம சர்ச்சில் நிறைய பஜாரிகள் ரட்சிக்கப்பட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். உள்ள ஏன் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உங்க எல்லாத்தையும் வாயெல்லாம் அடைக்கதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த வாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 27வது வசனம், அவள் வீட்டின் மேல் எப்பொழுதும் எப்படி இருக்கிறானா, கண்ணோக்கமா இருக்கிறாள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஸ்திரீ அவளுக்கு இதுவரைக்கும் கஷ்டப்படுறா, தியாகம் பண்றா, புருஷனுக்காகவே வாழ்றா, எல்லாம் பண்றா. கடைசியில 28வது வசனத்துல 31 வசனத்தை வாசிங்க. 28ல இருந்து, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். ஒரு நாள் வரும், நீங்க அது வரைக்கும் குடும்பத்துக்கு குப்பை கொட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன பாஸ்டர் எவ்வளோ நாள். ஆனால் சொல்றேங்க, நிறைய பேருக்கு சலிச்சு போகுது. குடும்பத்தை நடத்துறதுக்கே சலிச்சு போகுது. இன்னும் பிள்ளைங்க இப்பதான் 8ஆம் கிளாஸ் படிக்குது. இப்பதான் அதுக்குள்ள ஐயோ எவ்வளவு கால பாஸ்டர் சமைச்சு வடிச்சு இதுங்களுக்கு கொட்டுறதுனே தெரியல பாஸ்டர் அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. புருஷனுக்கு சமைச்சு சலிச்சுக்கிறாங்க. ஆனா நான் சொல்வேன்,
நீங்க தினமும் நல்லா ஜெபம் பண்ணி நல்ல பரிசுத்தாவின் பலத்தோடு இருந்தீங்கன்னா அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு உழைக்க கர்த்தர் பலனை தருவார். ஹல்லேலூயா. சலிச்சிக்காதீங்க. ஆண்டிக்கு அந்த வருஷம் முடிவில் ஒரு பிரசங்கம் பண்ணாங்கல்ல, கரைத்தரை முதலான ஒண்ணு இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒன்றிலும் முறுமுறுப்பு இல்லாம செய்யணுமா? அது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பெண்கள் வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா முறுமுறுத்துக்கிட்டே செய்யறது. கட்டி கொடுத்தா அப்புறம் இந்த மாதிரி வீட்டுல வந்து எனக்கே வந்து எப்பா பார்த்த ஆளுதான், சொத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் அப்படின்னா அந்த முறுமுறுப்பு அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அழைய சொல்லாம ஹல்லேலூயா. இந்த ஆண்கள் நிறைய வரும், நீங்க அதனால ஃபுல்லா எங்களையே பேசி ஒரு ஆக்கி வச்சிருக்கீங்க. சோத்திரம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஒரு நாள் அந்த புருஷன் உன்னை வாயால் அவனுக்கு மனசுன்னு உணர்ந்தா ஒரு நாள் அவன் மனசார உன்னை புகழ்வான். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். பெண்களை படிச்சுக்கோங்க, பைபிளை பாருங்க. அழக வச்சு உலகத்தை அசைச்சிடலாம் நினைக்காதீங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீ யார் வாயில போய் இன்னைக்கு ஊர் புகழ கேட்கணும்னு ஆசைப்படுற? உன் புருஷன் வாய் உன்னை துதிக்கணும், புகழணும். நீ பெத்த பிள்ளைங்களை அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா ஒரு நாள் உன்னை புகழுவான். கடைசி வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஒரு நாள் வரும் அவளை என்றைக்கும் புகழக்கூடிய அவன் பிள்ளைகளும் அவன் பேர குழந்தைகளும் அவன் புருஷனும் ஓயாமல் அவளை புகழுகிற ஒரு நாளை, ஒரு காலத்தை கர்த்தர் அவளுக்கு தருவார். அது வரைக்கும் அவள் அந்த குடும்பத்துக்காய் பாடுபட வேண்டும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. இப்ப கூட அல்லேலூயா வராதா? புகழ்ச்சியா இருக்கும் சிஸ்டர், புகழ்ச்சியா இருக்கும் சிஸ்டர். இன்னைக்கு வாழ்ற பெண்களுடைய வாழ்க்கைலாம் கடைசி காலங்கள்லாம் புகழ்ச்சியெல்லாம் இல்லைங்க. கிழவி வருது பெறுது மூஞ்சி, அப்படிதான் பேசுறான், ஓரமா போன்றான், அசட்டையா பேசுறான். ஆனா நீங்கள் இப்படி வாழ்ந்து பாருங்கள், சந்ததிய நீங்கள் புகழப்படுவீர்கள். உங்க பேர பல தலைமுறைகள் சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏழை மணிலங்க பார்க்கலாம். ஜெபித்து முடிக்கிறேன். வீட்டுல போய் தொடர்ந்து இந்த வசனங்களை வைத்து ஜெபியுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று லேமுவேலுக்கு அவளது தாய் சொன்ன அறிவுரைகள் இன்னைக்கு நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சகோதரிகள் குணசாலியான ஸ்திரீகளாய் இராதபடினால் தன் குடும்பத்தை கையினாலே உடைச்சி மத்தவங்க மேல பழிய போட்டு எங்க குடும்பம் இப்படி ஆனதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் சொல்லி சாக்கு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் எழும்பி விட்டாங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க மத்தியில இந்த சத்தியங்களை கத்த பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் இப்படிப்பட்டவர்களா எழும்பி நிற்க தேவன் கிருபை தாரும். இந்த முன்மாதிரிகள் பல இடங்களில் சாட்சியாக பரவும்படி நான் ஜெபிக்கிறேன். அதுவே எங்கள் வாஞ்சை, அதுவே எங்கள் விருப்பம். தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுங்க ஆண்டவரே, நிச்சயம் பதில் தாரும். ஆகிய பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.